பாகவத மகாத்மியம் பாத்ம புராணத்தில் இருக்கு, ஸ்காந்த புராணத்தில் இருக்கு. 2 வகையா சொல்லப்படுறது. ஒரு சமயம் சனகாதிகள் மகரிஷிகள் அப்படி சஞ்சாரம் பண்றார். சத்சங்கார்த்தம் சஞ்சாதாக. பொதுவா மகான்கள் யாரை பார்த்தாலுமே சாதுக்களா பக்தர்களா, யார்கிட்ட நம்ம பகவத் விஷயத்தை பேசலாம், யாரோட பேசினா நம்ம பொழுது நல்ல பொழுதா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பா. பேசுறதுக்கு ஆள் வேணும்னு இப்போ அலையிற மத்தியில நாம அது மாதிரி கிடையாது. அது மாதிரின்னா பேசாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம், கதவை சாத்தின்னு தூங்கலாம், தப்பே கிடையாது. வம்பு பேசக்கூடாது. அனாவசியமாக தேவையில்லாமல் வம்பை பேசிட்டு விவகாரம் பண்ணிட்டு அப்போ தேவையில்லாத அழுக்கெல்லாம் மனசில் ஏறும். அது அப்படி அவர்கள் சத்சங்கத்துக்காக வரும்போது பத்ரிகாசிரமத்தில் நாரத சுவாமியை பார்க்க, நாரதர் முகம் வாட்டமாக இருக்க, எப்படி இருந்தது வாட்டமாக இருந்து அப்படின்னா, இருக்கிற சொத்தெல்லாம் பறி கொடுத்தவன் மூஞ்சி எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுன்னா, சொத்தை பறி கொடுத்தவன் மூஞ்சியை பார்த்தா தானே நான் சொல்கிறது புரியும். காலங்காலத்தால் 9 மணிக்கு ஓப்பன் ஆகிறதே ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு ஓம்னு 1 நிமிடத்தில் தொலைச்சிடுவான் எல்லாத்தையும். அப்போ அவன் மூஞ்சியை பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் தலையில் எழுத்து. அது மாதிரி பணம் போச்சுன்னா மூஞ்சியே மாடி போயிடும், பணம் வந்தால் பிரகாசமாகிடும். நம்மளோட ஒரு ஸ்வயம் ஆனந்தம், ஸ்வயம் பிரகாசம்ங்கிறது நம்ம ஸ்வரூபம். அது இன்னொன்று நாள நமக்கு கிடைச்சது, இன்னொன்று நாள போச்சுங்கிறது இருக்கக்கூடாது. மகான்கள் அப்படிதான் இருப்பா. எப்போ பாரு பார்த்தேன்னா அந்த ஆனந்தமோ அந்த சந்தோஷமோ எங்கே இருந்தாலும் மாறாத அவளுக்கு. எத்தனையோ மகான்களோட பழகினாதான் அது புரியும். அது பெருசாக ஏசி ரூமில் இருந்து பெரிய காரில் போய் பெரிய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடின போது ஒரு உற்சாகம்னோ, தனியாக உட்காந்துருக்கிறதே டெல் அடிச்சிருந்தான்னு இருக்காது, அதே உற்சாகத்தோடு இருப்பான். அது ஸ்வயம் ஆனந்தம். அது அங்கேருந்து பிரகாசமாக வருது. இந்த நாரதர் முகம் வாட்டமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால சொல்றார். என்ன காரணம்னு கேட்கிறா சனகாதிகள். நான் இந்த பூமி முழுக்க சஞ்சாரம் பண்ணினேன். அகந்து பிருத்திவீம் யாதா, எல்லா இடமும் பூமியில சஞ்சாரம் பண்ணினேன். உங்களை மாதிரி தான். எங்க போனேன்? புஷ்கரஞ்ச பிரயாகஞ்ச காசியும் கோதாவரியும் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம், இதெல்லாம் பிரதான க்ஷேத்திரம். புஷ்கரஞ்ச பிரயாகஞ்ச, புஷ்கரம்னா எல்லாருக்கும் தெரியும், பிரயாகராஜ்னு இன்னைக்கு சொல்ல, காசியும் கோதாவரியும் அப்படின்னா நாசிக்னு அர்த்தம், திரம்பகேஸ்வரன் அர்த்தம். கோதாவரி நதி முழுக்க ஒரு இடத்துல ஓடினாலும் இது எந்த க்ஷேத்திரத்தை சொல்றதுன்னா திரம்பகேஸ்வர். ஹரிக்ஷேத்திரம்னா என்ன? பிருந்தாவனம்னு அர்த்தம். ஹரிக்ஷேத்திரம்னா பிருந்தாவனம். குருக்ஷேத்திரம் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீரங்கம் இவ சொல்றேன் பாருங்க, அப்பேற்பட்ட புண்ணியக்ஷேத்திரம் இது. உபய காவேரி மத்தியத்தில் பகவான் அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இந்த பக்கத்துலேருந்தும் காத்து அந்த பக்கத்துலேருந்தும் காத்து அதுக்காக தூங்கிட்டு இருக்கானா பகவான். சச்சித்த சாயி புஜகேந்திர சாயி அப்படின்னு ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரம் இது. எங்கெங்கேயோ படுத்து பார்த்தான் பகவான். சாதுக்கள் மனசுல படுத்து பார்த்தான், பாம்புல படுத்து பார்த்தான், வேதத்துல படுத்து பார்த்தான், நந்தாங்க சாயி நந்தகோபன் மடியில படுத்து பார்த்தான், யசோத மடியில படுத்து பார்த்தான் பகவான். இங்கெல்லாம் தூக்கம் வரலன்னு உடனே ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துனுட்டான் ஆச்சாரியா. ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துட்ட உடனே தான் அப்படியே சில பேர் ஆத்துக்குள்ளேயே மாறி மாறி படுத்து பார்ப்பான். இங்கே படுத்து பார்த்து அங்கே படுத்து பார்த்து அங்கே படுத்து பார்த்து கடைசியில் மாடிப்பிடி கட்டில் படுத்துன்னு தூங்குவான். அது மாதிரி அவளுடைய ஒரு தலையெழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பகவான் அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் படுத்துனுட்டு கடைசியில் ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துட்டு பகவான் ஆனந்தமாக தூங்குறான். தூக்கம்னா சாதாரண தூக்கம் இல்லை, யோக நித்ரேன்னு சொல்லுவா. விளையாட்டுக்கு சொல்கிறேன், யோக நித்ரேன்னு சொல்லுவா. அப்படி ஒரு தூக்கம் பகவான் படுத்துன்னு இருக்கான். ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம், தனுஷ்கோட்டி, மகாபுண்ணிய க்ஷேத்திரம். ராமேஸ்வரம் இல்லை, தனுஷ்கோட்டி. எல்லாரும் ராமேஸ்வரம்னு தான் நினச்சி போறா. ராமேஸ்வரம் க்ஷேத்திரம் தான் ஜோதிர்லிங்கத்தில் விசேஷமாக உள்ளதான். அதை தாண்டி தனுஷ்கோட்டி இன்னும் சில காரணத்தினால விசேஷம் அது. அதனால சேது ஸ்நானம், சேது அப்படிங்கிறதெல்லாம் அதுதான். இத்தனை க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணினேன். ஆனால் என் கண்ணில் ஒரு நல்லது கூட, நல்லவா கூட படவே இல்லை, நல்ல காரியம் படவே இல்லை. மனசந்தோஷ காரகம், என்னுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி
என் மனசு, நம்ம மனசு எதை பார்த்தா சந்தோஷப்படும்? சினிமா பார்த்தா சந்தோஷப்படும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டா சந்தோஷப்படும், பாட்டு கேட்டால் சந்தோஷப்படும், 4 பேரோட வம்படிச்சா சந்தோஷப்படும். சாதுக்களுடைய மனசு எப்படி சந்தோஷப்படும்? சத்சங்கத்தில் இருந்தால் சந்தோஷப்படும். நல்ல சத்சங்கம் இருந்தது, எப்போதும் பகவத் தியானம், உற்சவம், பகவத் ஆராதனம் அப்படின்னு இருந்ததுன்னா மனசு சந்தோஷமா இருக்கும். அது ரொம்ப குறைச்சலா இருக்குங்கிறார் அப்பயே, நாரதர் காலத்திலேயே 2000-3000 வருஷம் முன்னாடினா. இப்ப என்ன சொல்லுகிறோ தெரியாது. கடைசியில பிருந்தாவனம் வந்தேன். பிருந்தாவனத்துல நான் பார்த்த காட்சி எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு சின்ன பெண், 30 வயசு பெண்ணு, 2 குழந்தைகள் அவருக்கு. அந்த குழந்தைகள் ரொம்ப வியாதியினால பீடிக்கப்பட்டிருந்தா. இந்த பெண்ணை யாருன்னு கேட்டேன். நான் பக்தின்னு சொன்னா. இந்த குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள். வைராக்கியம் ஞானம்னு பேர் அவளுக்கு. பக்தியினாலதான் தனக்கு வைராக்கியம் வரும், பக்தியினாலதான் தனக்கு ஞானம் வரும். அதனாலதான் பக்தியோட குழந்தைகள் ஞான வைராக்கியம்ங்கிறது. பக்தியை தவிர்த்துட்டு வைராக்கியம் ஞானம்ங்கிறது நிற்காது. இப்போ நமக்கு வைராக்கியம் யாராவது காலமானா வந்துடுறது. நமக்கு தெரிஞ்சவா ரொம்ப உறவினர்கள் யாராவது போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 4 நாளுக்கு எதுவுமே பிடிக்கலைங்கிறான். 4 நாள் தான் உப்பு புளியெல்லாம் உள்ளே போனோடனே பழையபடி கலந்து விடுறோம். ஒரு 4 நாளைக்கு டல் அடிக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. அப்படி இல்லையே, அது திருட வைராக்கியம் கிடையாது, பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸ்மசான வைராக்கியம்ங்கிறது. இது மாதிரி சில வைராக்கியங்கள்லாம் நீடிச்சிருக்காது. அந்த வைராக்கியமானது உறுதியா இருக்கணும். ஞானம் இது பக்தியால தான் தனக்கு வரும். அந்த பக்திங்கிற அந்த பெண்ணுக்கு ஞான வைராக்கியம்ங்கிற குழந்தைகள் பலகீனமா இருக்க, இந்த குழந்தைகளை பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பாகவத சப்தாகம் பண்ணுன்னு சனகாதிகள் சொல்ல, பிருந்தாவனத்துல பக்தி பலமா இருக்கான்னால் பிருந்தாவனத்துக்கு பக்திக்கு சாதனம்னு சொல்லுவோம். நம்ம சாதன பக்தி சாத்திய பக்தின்னு 2ஆ பிரிச்சு சொல்லுவோம். உன்னை பண்ணினா பக்தி வரும், நமக்கு பூஜை பண்ணினா பக்தி வரும், ஜெபம் பண்ணினா பக்தி வரும், பாராயணம் பண்ணினா பக்தி வரும்னு பொதுவா எல்லாருக்குமே அப்படிதான். பிருந்தாவனத்துல அப்படி கிடையாது. பிருந்தாவனத்துல இருந்தாலே பக்தி. பிருந்தாவனத்துக்கு மட்டும் அந்த மகிமை. பிருந்தாவனத்துல சுயமா இருக்கும் பக்தி. நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும்னோ பாராயணம் பண்ணணும்னோ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதோ அதெல்லாம் மேல உள்ள விஷயமே தவிர பிருந்தாவனத்துக்குன்னு உள்ள மகிமை அது. அதனால பக்தி புஷ்டியா இருக்கா. இந்த சப்தாகத்தை பண்ண சொல்ல சனகாதிகள் சொல்லி நாரதர சப்தாகம் பண்ண, அந்த சப்தாகத்துல பக்தியானவள் கலந்து கொள்ள அந்த குழந்தைகளும் ஆரோக்கியத்தை அடைஞ்சார்கள்னு இது ஒரு கதை. இந்த பாகவத சப்தாகம் இப்ப நான் சொன்னபடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றான். துங்கபத்ராங்கிற நதி தீரத்துல ஆத்மதேவன் ஒரு பிராமணன், அவனுக்கு துந்துலி அப்படின்னு ஒரு மனைவி. அவன் ஸ்ரோத்ரிய பிராமணன், ஐஸ்வர்யம் உள்ளவன், வசதியானவன். ஆனா குழந்தைகள் கிடையாது. பொதுவா சாஸ்திரம் 2 விஷயத்தை சொல்றது. வேதமே இருக்கு பாருங்க. அதனாலதான் வேதத்தை மகான்கள் மூலமா கேட்கணும், நாம நேரா எடுத்துக்க கூடாதுங்கிறது. ஏன்னா ஒரு இடத்துல சொல்றது பிரஜயாகி மனுஷ்ய பூர்ணா அப்படிங்கிறது. குழந்தை பிறந்தாதான் ஒருத்தன் பூர்ணமாவான்னு இருக்கு, முழுமை அடையறான் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல அதே வேதம் சொல்றது ந பிரஜயாதனே ந தியாகே நெய்கே அமிர்தத்வமா நசுஹு. இங்க குழந்தை பெத்தினத்தினாலேயோ பணத்தை சம்பாதிச்சதுனாலேயோ ஞானத்தை அடைய முடியாது, மோட்சத்தை அடைய முடியாதுங்கிறது. அதனால அடைஞ்சிட முடியாது. ஒரு இடத்துல பிரஜையாகி மனுஷிய பூர்ணகாங்கிறது, இன்னொரு இடத்துல ஏன் அப்படின்னா அதிகாரியை பொறுத்து. யாராருக்கு எப்படியோ அப்படி சொல்லணும். நாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி உபதேசம் பண்ண முடியாது. அவ எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறத பார்த்து தானே நாம சொல்ற விஷயம் இருக்கு. அது சாதாரண ஆரம்ப நிலையில ஒரு மிருகப்பிராயமா உள்ளவர்களுக்கு நாம் உபதேசம் பண்ணும்போது தர்மமான முறையில விவாகம் பண்ணிட்டு சாஸ்திரோக்தமான முறையில விவாகம் பண்ணி குழந்தைகளை அடைஞ்சு நல்ல வழியில வளர்த்து அவர்கள் மூலமா தர்ம பரம்பரை வளரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டாலும் அதோட நின்றுடாது வாழ்க்கை. தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம், மோட்சத்தை அடையணும். இவனுக்கு குழந்தை, இந்த பிராமணருக்கு குழந்தை பிறக்கலன்னு உடனே பல பரிகாரங்களை பண்ணி அந்த அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணப்பட்ட நிலையில இருக்கு, பலப்பிராப்தி அடையல. இதெல்லாம் விதை மாதிரி. உன்னை பண்ணி நாம் அதுக்கு பலன் வரலைன்னா
உடனே அது வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. பொதுவாக 2 விஷயம் சொல்கிறேன். நமக்கு வைத்தியத்தில் உள்ள நம்பிக்கை வைதீகத்தில் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு வியாதி, உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டரை இந்த வைத்தியம் பண்ணணுங்கிற அந்த காலத்துலலாம் டாக்டர் ஃபீஸ் வாங்குவா, மருந்து வாங்குவா. இப்போ எல்லாம் பேக்கேஜ் தான், பிரசவத்துக்கு கூட பேக்கேஜ் தான். இப்போ அப்படிலாம் மாறி போயிடுது. சரி, அப்படியே பண்ணுவோம். நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அதோடு நின்று போயிடுத்தாருன்னு நின்று போகல, போயிட்டே இருக்கு செலவு. ஒரு கட்டத்தில் சில பேர் பொழைச்சி வந்துடுறா, சில பேர் காலமாயிடுறா. 10க்கு 4 பேர் காலமாயிடுறா மேக்சிமம் பார்த்தோம்னா. நான் வேணும்னு தான் மாற்றி சொல்கிறேன். 10க்கு 4 பேர் தான் பொழைக்கிறான், அதுதான் உண்மை. தெரிஞ்சுதான் நம்ம பண்ணுறோம். ஒரு நப்பாசை, பை சான்ஸ் பொழைக்க மாட்டாளா அப்படின்னு. ஒரு கால் அவள் பொழைக்கலன்னு வச்சுக்கோங்க, டெட் பாடி அவன் கொடுக்கும்போது அந்த ஆஸ்பத்திரியோ டாக்டரையோ நாம் ஏதாவது சந்தேகப்படுறோமோ? என்ன சொல்கிறோம்? நாம் பண்ணின வைத்தியம் இவருக்கு பலிக்கல, பண்ணின வைத்தியம் ஃப்ராடுன்னு எங்கேயாவது சொல்கிறோமோ? நம்ம இந்த நம்பிக்கையை வைத்தியத்தில் வரமாட்டேங்குது. ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியம், அதில் 100 விசேஷம் சொல்கிறேன், காரியம் வைதீகத்தை பொறுத்த பிறந்தும் பலிக்காமையே போகாது. இந்த ஜென்மா இல்லைன்னா காலாந்தரத்தில் பலிக்கும். அது எதை மாதிரி? அது அப்படி கிடையாது, போட்டது முழுக்க வேஸ்ட்டு தான். இது அப்படி கிடையாது, விவசாயம் மாதிரி. இது நீங்கள் விதைச்சேன்னா மழை பெஞ்சா உடனே முளைக்கும், இல்லை மழை எப்போ பெய்யறதோ அப்போ முளைக்கும். அப்படிங்கிற மாதிரி புண்ணிய காரியங்கள் ஒரு காலும் பலிக்காம போகவே போகாது. அதுதான் சாஸ்திரத்துக்குள்ள மகிமைங்கிறது. நாம சில விஷயங்கள்லாம் பண்ணிண்டா உடனே பலிக்கிற மாதிரி பண்ணலாம். அதை பொதுவாக அபுண்ணிய சேவ சத்கிரியாகனு சுத்தி பண்ணிக்கணும் சரீரத்தை. ஆயுர்வேதத்துக்கும் அலோபதிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். அலோபதி உடம்புன்னா தலைவலி மாத்திரையை கொடுத்துருவா, ஆயுர்வேதம்னா அப்படி கொடுக்க மாட்டா. முதல்ல உடம்பை கிளீன் பண்ணுவாவா, கிளீன் பண்ண அப்புறம்தான் மருந்து கொடுப்பாவா. அது மாதிரி சாஸ்திரங்கள்ல நம்மளை கிளீன் பண்ணிக்கிறதுக்கு சில காரியம் இருக்கு. ஸ்நானம், காவேரி ஸ்நானம், சேது ஸ்நானம், பஞ்சகவ்ய பிராசனம், பிராஜாபத்தியம்னு இன்னைக்கு ஒரு கிருச்சிரம் பண்ணி நம்ம தேல, அது அதுக்கு தான், அது சுத்திக்காக பண்றது தான். அது இதெல்லாம் பண்ணினா நாம பண்ற காரியங்கள் நமக்கு பலிக்கும். அதையும் தாண்டினா காலம்னு ஒன்று இருக்கு. சிலதெல்லாம் பண்ணிட்டு பேசாம வெயிட் பண்ணணும், காலத்தை அபேட்சிச்சு இருக்கணும். இவனுக்கு அதுக்கு பொறுமை இல்லை. ஒரு கட்டத்தில் துக்கம் தாங்க முடியாம இவன் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு காட்டில் ஒரு மரத்தடியில் குளத்தங்கரையில் இவன் உட்காண்டிருக்க, அந்த வழியாக வந்த ஒரு முனிவர்கிட்ட தன் கஷ்டத்தை சொல்ல, அவர் ஒரு மாம்பழம் கொடுக்க, இதை சாப்பிட்டா எனக்கு குழந்தை பிறக்குமான்னா, அவசியம் பிறக்கும்னாரு. உன் மனைவியை சாப்பிட சொல்லு, குழந்தை பிறக்கும்னா. எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தானே எல்லாரும் சொன்னார்னா, அதுவும் உண்மைதான். இன்னும் சொல்ல போனா, சப்த ஜென்மனி புத்திரே நெய் வச்ச, இந்த ஜென்மா இல்ல 7 ஜென்மா உனக்கு குழந்தைகள் கிடையாது உன் ஜாதகப்படி. சில பேர் கேட்பா, குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு. 11 வகையான பாபங்களை சொல்றது சாஸ்திரம். 11 வகையா பாபங்கள் சொல்றது. புஷ்பவாட்டிகா பலவிருட்சேதனை, நன்னா பூக்கிற செடியை வெட்டக்கூடாது. அதனாலதான் நம்மளுடைய பெரியோர்கள்லாம் இந்த மார்கழி மாசம் வந்தா அதை கட் பண்ணி விடுவா செடியெல்லாம். மார்கழி மாசத்துல பூவும் இருக்காது, துளிரும் விடாது, எதுவுமே கழிச்சு விடுறதெல்லாம் இப்பதான் பண்ணுவா. நன்னா பூக்கிற செடியை வெட்டிக்க கூடாது, நன்னா காய்க்கிற மரத்தை வெட்டக்கூடாது. தேவதா கோபிராமண தேவதாலய அப்பிரதட்சணீகரண, வேதம் படிச்சவாளையோ பசுமாட்டையோ கோவில்களையோ அப்பிரதட்சிணமா போகக்கூடாது. பிராண்யண்ட பேதன, இந்த முட்டைகளை உடைக்கக்கூடாது. அது எந்த ஜீவராசியோட முட்டையா இருந்தாலும் அதை உடைக்கக்கூடாது. உடைக்கவே கூடாதுன்னா அப்புறம் சாப்பிடலாமா சொல்லுங்க, மகாபாபம் அது. அப்புறம் பாலதாடனை பாலதர்ஜனை, இந்த குழந்தைகள் வந்ததுன்னா
அந்நிய சுத வித்வேஷனை. நம்மாத்து குழந்தைகளையே ஒரு சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தை என்ன பண்ணும், இப்படி தவழ்ந்து போய் மேஜை மேலே உள்ள சாமானை எடுத்து ஒரு நல்ல உயர்ந்த ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து கீழே போட்டுரும் டொப்புன்னு. சில பேரை கவனிச்சேன்னா பின்னாடி படார்னு ஒன்று வைப்பான். அப்படிங்க அதுதான் பாபத்துக்கு மூல காரணம். அதுக்கு என்ன தெரியும்? 1.5 வயசு குழந்தை அது எதிர்பார்க்கா படார்னு பின்னாடி வச்சோடனே அப்படியே திக்கிச்சு நிற்கிறது பற்றியில அதெல்லாம் பாவம். கோச்சிக்கிறது, எரிஞ்சு விழறது, அதை கண்டு துவேஷிக்கிறது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், அந்நிய சுத்த வித்வேஷனை. நம்மாத்து குழந்தைய மடியில் வச்சுட்டு கொஞ்சம் அவர் கொஞ்சுவான். புறத்தை யாராவது குழந்தை வந்தால் வெறுப்பை காமிப்பான். போட போ போ. இப்போல்லாம் இப்போ டவுனில் அதெல்லாம் கிடையாது. இந்த கிராமத்துலலாம் எல்லாத்துக்கும் எல்லாரும் போவோமோனோம் விளையாடுறதையெல்லாம். சில ஆத்துக்கு போனால் அந்த மாமா விரட்டி விட்டுட்டே இருப்பார், உள்ளே வராதுன்னு. இது மாதிரி எல்லாம் உண்டு. எல்லாமே குழந்தை பிறக்கிறதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? இதை நம்ம முதல்ல மனசில் வாங்கிக்கணும். இந்த பேதங்கள்லாம் நமக்கு தானே. சில பேர் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுவோம், உங்கள் வீட்டு செடியோட கிளை எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுன்னு. அதுக்கு என்னடா தெரியும்? உங்கள் வீடு எங்கள் வீடுங்கிறது அதுக்கு என்னடா தெரியும்? அது வளர்றது அதோட சம்பிரதாயம். அதுக்கு என்ன தெரியும்? அது இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்கிறதெல்லாம் நாம் தானே. இதில் கூட மனசு அவ்வளோ மட்டம். அதுக்காக சொல்ல வர ஜாகிரதையாக இருக்கணும். இதெல்லாம் குழந்தை பிறக்காததுக்கு காரணம். கர்ப்பத்வம்சனை, கர்ப்பத்தில் உள்ள குழந்தைகளை இது பண்ணுறது, இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் என்னென்ன பரிகாரங்கள்லாம் இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு 50-60 வருஷம் முன்னாடி சகஜமா நான் சொன்ன காரியங்கள்லாம் நடந்ததுனால இப்போ குழந்தை பிறக்கல. பாருங்க, தெருவுக்கு தெரு குழந்தை பிறக்கிற ஆஸ்பத்திரி. இந்த குழந்தை பிறந்துருமேன்னு பயப்படுவா. 5 குழந்தை 10 குழந்தை 15 குழந்தை அப்படிதான் இருக்கும் ஒரு ராத்திரி. இன்னைக்கு பாருங்க, அழகே நிற்கிற பணத்தை செலவிச்சதுனால குழந்தை பிறந்தோம்னா, குழந்தை பிறந்தாலும் 1000 ப்ராப்ளங்கள் ஆயுஷ் முழுக்க அதோட மண்ணாடுற மாதிரி. பாபத்தோட ஒரு அடையாளங்கள். எப்போதும் சுத்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த பிராயஷ்சித்த மகான்களை நம்ம அண்டி அவளுடைய கிருபையினால நாம் அந்த பாபங்களை போக்கிண்டு அப்புறம் பிறக்கிற குழந்தை நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். ஆனால் இந்த யோகீஸ்வரர் சொன்னார், எடுத்த உடனே மூகம் வாட்டமா இவன் அழுதுண்டு ஜீவ ஹத்தி பண்ணிக்கிறதுக்காக தான் உட்கார்ந்துருந்தாகும். உயிரை விட்டுலாம்னு தான் அவன் வந்தது வீட்டை விட்டு. ஏன் அப்படின்னா குழந்தை பிறக்கலன்னு தான். குழந்தை பிறக்காது ஒரு பெரிய துக்கம்னா. துக்கமா? பெரிய பாக்கியம்டான்னாரு. குழந்தை பிறக்காது பெரிய பாக்கியம்டா, துக்கம்னு யாராவது சொல்லுவாள்? ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணுவோம். பிரகலாதன் பின்னாடி சொல்ல போறான். ஒரு சுகத்துக்காக நாம் அடையிற சுகத்தோட அளவு கூடையா துக்கத்தோட அளவு கூடையா அப்படின்னு ஒருத்தன் யோஜனை பண்ணினான்னா துக்கத்தோட அளவு தான் கூட. ஒரு குழந்தையே எடுத்துப்போமே, அந்த குழந்தைங்கிற அந்த அடையறதுக்குள்ள சுகத்துல அந்த குழந்தைய கொஞ்சறது, குழந்தை பத்துக்கிறதுக்கு அடையிற சுகங்கள், இந்த அளவை கனெக்ட் பண்ணுங்கோ. அந்த குழந்தைய பற்றி கவலைப்படுறது, அதை வளர்க்கிறது, அதுக்காக மண்ணாடுறது, அதோட மண்ணா கஷ்டங்கள், அதால் வரக்கூடிய தாபங்கள், இதை யோஜனை பண்ணி பாருங்க, எது ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியும். அதனால் இது ஒரு மாயை. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இருக்கிற வாளுக்கு வேண்டாம்னு தோணும், இல்லாத வாளுக்கு வேணும்னு தோணும். அதனால தான் செஞ்சு தீத்துடணும்னு சில சமயம் சொல்கிறது, சில சமயம் சாஸ்திரங்கள் மூலமாக தெளிவு அடையணும்னு சொல்கிறது. அவர் சொன்னார், உனக்கு சந்நியாசே சர்வதா சுகம்னார். நிம்மதி இல்லை, சௌக்கியம் இல்லைன்னா உனக்கு சந்நியாசத்தை வாங்கிக்கோ, எப்போதும் சௌக்கியமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம்னா. சன்னியாசம் வாங்கிட்டா குழந்தை பிறக்குமான்னு ஆகும். அப்படி இருக்கு. இன்னைக்கு கதையில் சொல்கிற மாதிரி இல்லை. எத்தனை ஜனங்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் இதை பண்ணினா அந்த அவள் நினச்சிட்டு இருக்கிறது நடக்குமான்னு கேட்குறான் நம்மக்கிட்ட. எதுக்கு எதுன்னே அவளுக்கு தெரியல. ஆதியாம்பாலே அப்படிதான். முதல்ல நம்ம
சன்னியாச மந்திரத்தை உபதேசம் பண்ணால் முதல்ல விட்டுவிட்டோம்னா, முதல்ல விடுறதா இருந்தால் பேஷா பண்ணிக்கோன்னா, பண்ணிட்ட உடனே சன்னியாசம் உடனே நான் முதல்ல விடுறதுக்காக என்ன சொன்னேன்னா அவ அதுக்குதான் தெளிவு வேணுங்கிறது. நிறைய மகான்கள் மூலமாக பகுபியா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு சாஸ்திரம் சொல்றது. பல பேர்கிட்டேருந்து கேட்கணும், பல விஷயங்களை கேட்கணும். அறிவு தான் உயர்வு. சுத்தமே கோபாயா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். நிறைய கேட்கணும். குப்பையை கேட்கிறோம், குப்பையை படிக்கிறோம் நாம. அதுதான் இந்த பிரச்சனை. குப்பையான விஷயங்கள் கேட்கப்படுறது, குப்பை மாதிரி உள்ள விஷயங்கள், தேவையில்லாத டஸ்ட்பின் மாதிரி பண்ணிக்கிறோம். நம்மளை அபூர்வமா பூஜால மாதிரி பண்ண வேண்டாமோ மனசை. நிறைய விஷயங்களை கொண்டு மனசுல வச்சு, நல்ல விஷயங்களை மனசுல வச்சுண்டு அப்படின்னா வச்சுக்கணும். அவ ஆசைப்பட்டபடியே மாம்பழத்தை மந்திரீகரிச்சு கொடுத்தா பலன் உண்டு. அதுக்கெல்லாம் அதனுடைய பலனால குழந்தை பிறக்கும்னா அதை தாண்டி பிராரப்தம்னு ஒன்று இருக்கு வச்சுக்கோங்க. பத்னிகிட்ட மனைவிட்ட கொண்டு கொடுத்தான் துந்துலிகிட்ட. அவ சொன்னா அவளுக்கு ஒரு சகோதரி. இந்த பந்துக்கள்லாம் ஒரு வகையில பார்த்தா சந்தோஷமா இருக்கும், பந்துக்கள் 100 வகையில பார்த்தா அவ தான் சத்ருவே நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவ பக்குவமா உபதேசம் பண்றா. நல்வழி படுத்துறவாளா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நமக்கு நல்வழி சொல்லி நல்ல வழி பண்ணி நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறவாளா இருந்துட்டு. பொதுவா பந்துக்களே எதுக்கு தெரியுமோ? நாம சந்தோஷப்படுறதே அவ சந்தோஷப்படணும், நாம துக்கப்படுறதே அவ துக்கப்படணும். இதுக்குதான் ஞாதிகளே. அப்படி இல்லாதவா வேண்டவே வேண்டாம். அப்படிதான் யோஜனை. அப்படி இருந்தாதான் அவ பந்துக்களே தவிர, நாம சந்தோஷப்படுறதே அவ துக்கப்படுறது, நாம துக்கப்படுறதே அவ சந்தோஷப்படுறதுன்னா அப்புறம் என்னத்துக்கு அவ நமக்கு? இப்படிதான் இருக்கு உலகம் இன்னைக்கு. ஆனா அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. பின்னாடி எப்படி இருந்தாலும் ஒரு கஷ்டம்னா ஓடி அப்படி குவிஞ்சிருவா. சும்மா வெளியில் நின்று வேடிக்கை பார்க்க மாட்டா. நான் எனக்கு தெரிஞ்சே பார்த்துருக்கேன். கல்யாணம் காலத்திலெல்லாம் பரமாறுவா. பரமாறி காரியங்கள்லாம் செஞ்சு கௌரவமே பார்க்க மாட்டான். அத்தனை விஷயங்கள் செய்வோம். சாதாரண ஒரு வேஷ்டி புடவை தான் நம்ம வாங்கி கொடுப்போம். அதுக்கு மாமா, எங்கள் மாமா என் தங்க கல்யாணத்துக்கெல்லாம் வாழை இலை கட்டெல்லாம் சுமந்துன்னு வந்தார் திருவையாறுலேருந்து. இவ சகோதரி என்ன பண்ணா, நீ இதுக்கு மேலே குழந்தைய பெற்றுன்னு மண்ணாட முடியாது, உனக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுது, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கரெக்டான வயசே 25 வயசுக்குள்ளதான். 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலாம் குழந்தைய பெற்றுக்காதே, தூக்கி பசுமாட்டுகிட்ட போட்டுன்னா. நான் அவர் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னா, நான் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு, 2 மாதம் ஆப்புறது, நான் ஸ்நானம் பண்ணி எனக்கு பிறக்கிற குழந்தைய உன் குழந்தையா கொடுத்துக்கோணி அப்படின்னு சொல்லி இவளுக்கும் பக்குவமா அது பட அந்த பழத்தை பசுமாட்டுகிட்ட கொடுக்க பசுமாடு கர்ப்பமாயிடுது. கொஞ்ச காலத்துல இவளுக்கு பிறக்கிற குழந்தைய அவ குழந்தையா கொண்டு வந்தார், துந்துகாரின்னு பேரு. அந்த பசுமாட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தது மனுஷ ரூபத்துல. உலகம், அந்த ஊரே ஆச்சரியப்பட்டது. காது மட்டும் அதுக்கு மாட்டு காதா இருக்கும். ஏன்னா அம்மா மாடணும் அந்த அடையாளமா. அதனால கோகர்ணன், கோகர்ணன். கோகர்ணம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை. அங்க கால் அந்த பரமேஸ்வரன் இருக்கிற இடம் பசுமாட்டு காது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உள்ள தடவி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள, அதனால அந்த பெயர். இது இந்த கோகர்ணனுக்கு முன்னாடியே உள்ள க்ஷேத்திரம் அது. ஏன்னா பலராம சுவாமி தீர்த்த யாத்திரையும் போது அவர் கோகர்ணாக்கியம் சிவக்ஷேத்திரம் சாநித்தியம் நித்தியதாஹரேன்னு இதே பாகவதத்தில் பின்னாடி தசமஸ்கந்தத்தில் வருது. பின்னாடி உத்தரார்த்தத்துல பலராம சுவாமி தீர்த்த யாத்திரை பண்ணும்போது கோகர்ணம் போனார்னு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த பாகவதம், இந்த கோகர்ணன் சரித்திரம்ங்கிறது பரீட்சித்தோட காலத்துக்கு அப்புறம் 100 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை இது. மகாத்மியத்திலேயே அதை சொல்றா. இந்த குழந்தைகள் பிறந்தவுடனே இது எப்படி பிறந்ததுன்னா, மாங்கொட்டையை கொடுத்தேன்னா. இந்த பொய் சொல்லி பழகியாச்சுன்னா அப்புறம் சரளமா வரும் பொய். முதல்ல பொய் சொல்றதே தான் தயக்கமா இருக்கும். திக்குவான், திணறுவான், எல்லாம் பண்ணுவான்.
அப்புறம் கொஞ்சம் பழகிடுத்துன்னு வச்சுக்கோங்க, சரளமாக சொல்லுவா. நமக்கே இது பொய்யா உண்மையானே கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருக்கும். அது பழகி போனதுனால அவள் வந்து மாங்குட்டையை கொடுத்தேன்னா அதனால பிறந்ததுன்னா, தோலை போட்டேன்னா எத்தையோ சொன்னா. குழந்தை பிறந்தது. ரெண்டுக்கும் ஜாதகர்மா பண்ணி, நாமகரணம் பண்ணி, அன்னப்பிராசனம் பண்ணி, சௌலம் பண்ணி, பிராமண சம்பிரதாயத்தில் உபநயனம் பண்ணி, வேதாத்தியனம் பண்ணி வச்சா இதெல்லாம் சத்துவகுண விருத்திக்காக பண்றது. என்ன இருந்தாலும் பொதுவா சங்கத்தினால நமக்கு குணம் விருத்தியாகிறதுனாலும் அடிப்படை ஒன்று இருக்கு. நீங்க உழுது பூமியை உழுது விதைய போட்டா முளைக்கும்னாலும் பூமியில தான் முளைக்கும், பாறையில முளைக்குமா? பாறையை பிடிச்சி என்ன உழுதாலும் பாறை பாறை தான். அதில் ஒரு விதையும் போட்டா முளைக்க வச்சிடலாம் முடியாது. அது மாதிரி சில ஜீவனோட சம்ஸ்காரம் இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் உடனே அதை சரி பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கோகர்ணனுக்கு அந்த சம்ஸ்காரங்கள்லாம் சத்துவகுணத்தை வளர்க்கிறது. துந்துகாரிக்கு அதெல்லாம் எடுபடல, உள்ளேயே போகல. சில பேருக்கு மருந்து கொடுத்தா மருந்தோட வாந்திய பண்ணிடுவான், அந்த மருந்தே உள்ள போகாது. அது மாதிரி சிலதெல்லாம் உள்ள போகவே போகாது. கொஞ்ச நாள்ல அவனுடைய ஒரு பிஹேவிங் ரொம்ப மட்டமா இருக்க, ரொம்ப வருத்தப்பட்டு இவர் கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டார். இந்த ஆத்மதேவன்கிற பிராமணன் போறதே சொல்லணும்னு போனார். உலகத்திலேயே எவன் பாக்கியசாலின்னா குழந்தையை பெத்துக்காதவன். அது அன்னைக்கு சொன்னார் அந்த மகரிஷி. அது அப்ப கேட்கலவோ, இப்ப சொல்றா உலகத்திலேயே பெரிய பாக்கியசாலி யாருன்னா குழந்தையை பெத்துக்காதவன். அப்பா வரணுன்னே கோகர்ணனும் ஆத்த விட்டு வெளில போயிட்டான். ஏன்னா இந்த ஆத்ம பந்து அப்பா தானே, இதுவரை அம்மா கிடையாது. அவர் தான் பிரம்மோபதேசம் பண்ணினார். அப்படிங்கிற உறவு அவரோட தான். தந்துகாரி அவ வண்ணத்துக்குள்ள பலனை அனுபவிச்சா. அடிச்சு உதைச்சு ஹிம்சை பண்ணி பணத்தெல்லாம் எடுத்து செலவழிச்சு சூதாடி வேசிகளோட போய் மாம்சம் சாப்பிட்டு ஒன்றும் மிச்சம் கிடையாது. எல்லா பாபத்தையும் பண்ணினான். கடைசியில் பணம் கொடுக்கலன்னு அம்மாவையும் கொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சில வேசிகள் இவன்கிட்ட உள்ள பணத்தை பார்த்துட்டு இவனை கொண்டுட்டு இவனை அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டா. இத கோகர்ணன் கஷேத்ராடனம் போகும்போது காசியில வந்து இந்த கிராமத்துக்காரா சில பேரை பார்த்தான். இன்னைக்கெல்லாம் காசிலாம் சகஜமா போயிட்டு வரமே நாம. அந்த காலங்கள்லாம் காசி யாத்திரைங்கிறதெல்லாம் அதை நம்ம பரமாச்சாரியால் இருக்காலும் யாத்திரை போகும்போது அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு வந்தார். அந்த சரித்திரத்தில் வரும். நடந்து போனால் எந்த ஊர் வழியாக போகணும், எத்தனை நாள் ஆறது அப்படிங்கிறத அவர் முதல்ல நடந்து போயிட்டு வந்து ஆச்சாரியாளுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் பரமாச்சாரியால் போனார்னு அவருடைய சரித்திரத்தில் வரும். ஒரு மாமா, அவர் பேர் எனக்கு மறந்து போயிடுது, ஞாபகம் இல்லை. அவ்வளோ கஷ்டம் அந்த காலத்துலலாம். ஆனால் ஈஸி எப்படின்னா க்ஷேத்திரம் வழியாக போவாள். இங்கேருந்து இப்படி போய் நம்ம மேற்கு இந்த கிழக்கு சமுத்திரம் வழியாக போய் பூரி கிட்ட போயிட்டு பூரி ஜெகநாதத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கங்கை வழியாக மேலே போயிடுவான். அது ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் நடுப்பில் போனால் ஒரு க்ஷேத்திரமும் கிடையாது. ஒரே சம்பல் பள்ளதாக்கு, ஒரே பொட்டக்காடு. இது ஜீவனத்துக்கோ இதுக்கோ சௌரியமாக இருக்காது. இப்போ நான் சொல்கிற வழியாக போனோம்னா நிறையா க்ஷேத்திரங்கள் இருக்கும். போகிற வழியெல்லாம் ஒரு ஆனந்தமாக இருக்கும். யாத்திரை பண்ணுறதே நமக்கு ஒரு சதாச்சாரத்தோடு பண்ண முடியும். போதேந்திராலம் சரித்திரத்தை அதனால தான் அந்த வழியாக வந்தாரெலாம் உண்டு. காசிக்கு போயிட்டு வருவா. அந்த காலங்களில் இப்படி கஷ்டப்பட்டு போயிட்டு வரதுனால போயிட்டு வந்தவாளை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவா. இவன் அங்க பார்க்கிறான் தன்னை சொந்த பந்துக்களை, கேட்கறான். அப்பா அப்பா தான் அப்பா இது மாதிரி கருத்தவே கிளம்பிட்டாரு. அம்மா எப்படி இருக்கா, தம்பி எப்படி இருக்கான்னா, இது மாதிரி ஆயிடுத்துப்பா, அவெல்லாம் காலம் ஆயிட்டா அப்படின்ன உடனே நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. எப்படின்னா கர்த்தா தான் கர்த்தான்னு கிடையாது. ஒருத்தருக்கு புள்ள இருந்தால் தான் காரியம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. புள்ள இல்லைன்னாலும் புள்ள பண்ணலைன்னாலும் அடுத்தது யார் கர்த்தான்னா சகோதரன் வந்துடுவான் அந்த ஸ்தானத்துக்கு. அவள் பண்ணலைன்னா நாம் பண்ணணும், அதுக்கு நாம் பொறுப்பாகிடுவோம். சகோதராளுடைய புத்திரா இப்படி வரிசையாக வரும். பிள்ளையோட புள்ள இருந்தால் பண்ணணும். இப்படிலாம் நிறையா ஒரு 32 பேரை மகரிஷிகள் சொல்கிறா. கடைசியில் அந்த தேசத்தை ராஜா பண்ணணும்னு இருக்கு. இவ யாருமே பிள்ளைன்னா ராஜா பண்ணணும். அதனால தான் இன்றைக்கும் இந்த பிரேத சம்ஸ்காரம்னு பண்ணுறா பற்றியில், அந்த கவர்மெண்ட்டில் அவளே பண்ணுறா பற்றியில், அதெல்லாம் அதனால தான்
சாஸ்திரத்தில் இருக்கு. அப்படி அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது அப்படின்னு. நமக்கு சம்பந்தம் உண்டு, நமக்கு சம்பந்தம் இல்லைன்னா விட்டுவிடக்கூடாது. நம்ம பந்துக்கள் அந்த காலத்து இன்னைக்கு தானே சம்பந்தமே இல்லைங்களாம், அப்படிலாம் அந்த காலத்தில் சொல்லவே மாட்டான். ஒருத்தருக்கு இது மாதிரி ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால ஒரு இது வரத்த எங்கப்பா நான் பண்ணுறேன்னா, எங்கள் ஞாதிகள் அவர் ஒரு ஒன்று விட்ட அண்ணா எங்கள் அப்பாவுக்கு அவர் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணினார் 10 நாள் காரியங்க. பொதுவாக இதில் எப்படின்னா இந்த 12 நாள் காரியம் தான் முக்கியம். ரொம்ப எல்லாருமே அந்த மனசில் வாங்கிக்கணும். 12 நாளைக்கு அப்புறம் பண்ணுற அதிகாரம் எல்லாருக்கும் கிடையாது. அப்படியே பண்ணினாலுமே ஹோமம் பண்ணி பண்ணுற அதிகாரம் எல்லாருக்கும் வராது. காலாலம்பி சாப்பாடு போடுறதோட முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த 12 நாள் சபண்டீகரணம் பரியந்தம் அவசியம் பண்ணிவிடணும். சபண்டீகரணம் பண்ணினாலே அவள் கரையேறிட்டான்னு அர்த்தம். அப்புறம் பண்ணுறதெல்லாம் நமக்காக பண்ணிக்கிறது தான் விஷயங்கள்லாம், சார்த்தங்கள்லாம். உதாரணமே ஒருத்தருக்கு கர்மா எல்லாம் பண்ணி 2 வருஷத்தில் அந்த கர்மா பண்ணவரும் போயிட்டாருன்னா அப்புறம் என்ன அவர் பட்டி கிடப்பாருன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அந்த கர்மா சபண்டீகரணம் பண்ணாமல் போனாதான் பிரச்சனை. இந்த 12 நாள் காரியம் கரெக்டாக பண்ணிவிடணும் யாராக இருந்தாலும். இதெல்லாம் சிலதுலாம் நிறைய தோஷம் வரும். சங்கல்பத்தில் கவனிச்ச எல்லாம் தெரியும். உத்பந்தன, ஜலப்பிரவேசன, அக்னி பிரவேசன, விஷாதனாத்யேகி, விஷத்தினால உயிரை விடுறவா, தூக்கு போட்டு உயிரை விடுறவா, ஜலத்தில் போறவா, அக்னியில் போறவா, இதெல்லாம் துர்மரணம்னு தான் சாஸ்திரம். புத்தி பூர்வமாக நாம் பண்ணலைன்னா துர்மரணம் தான். இப்போ யோகீஸ்வரர்கள் ஞானிகள்லாம் ஜலத்தில் சரீரத்தை, நம்ம வல்லபாச்சாரியார்னு ஒரு மகா நார்த் இந்தியா சம்பிரதாயத்தில் கடைசியில் அவர் எப்படி ஜீவனை விட்டார்னா பிரயாக்ராஜில் இறங்கி கங்கையில் அப்படியே போயிட்டார் அப்படின்னு அவர் சரித்திரம். அது துர்மரணமானா கிடையாது, அது துர்மரணம் கிடையாது. ஏன்னா அவர் புத்திபூர்வமாக அதை பண்ணுறார். ஜடபரதருடைய அப்பா ரிஷபயோகீஸ்வரர்னு ஒருத்தர், அவர் காட்டு தீவில் உடம்ப விட்டார்னு இருக்கு. துர்மரணமானா கிடையாது. ஏன்னா அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறார். ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் இது, திரும்பி பஞ்சபூதங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு போகிறதே அவள் விட்டுட்டு போகிறா. அது மாதிரி அப்படி உள்ள நான் சொல்கிறது இல்லை, விபத்துனால போகிறவாளை சொல்கிறேன். விபத்துனால போயிட்டால் அது துர்மரணம் தான். ஐயோ நான் போகிறேனே நினச்சிக்கோனாலே துர்மரணம் தான் அது, அது துர்மரணம் தான் அது. நீங்கள் கவனிச்செல்லாம் தெரியும். இந்த சூசைட் பண்ணிக்கிறவாலே எத்தையா பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு நம்ம தூக்கின்னு போகிறதே எப்படியாவது என்னை காப்பாற்றிடுமா, யாருமே அப்படி தான் சொல்லுவா. என்னை காப்பாற்றாதே என்னை விடுன்னு யாரும் சொன்னதா எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் இதுவே கிடையாது. அது ஏதோ ஒரு வேகத்தில் அந்த காரியத்தை பண்ணிவிட்டு அப்புறம் ஐயோ பண்ணிவிட்டோமேன்னு நினச்சா அது தாபம் தானே. அந்த தாபத்தோடு அந்த பிரேதம் இருக்கிறதே அது நம்மளை பாதிக்கும். அது அந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்கு தான் கயா சிரார்த்தங்கள்லாம் பண்ணுறது. கயா சிரார்த்தங்கள்லாம் பண்ணினா இது மாதிரி துர்மரண தோஷங்கள்லாம் போகும். கயா சிரார்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் திலஹோமம்னு ஒன்று இருக்குது. பொதுவாக திலஹோமம் சாஸ்திரத்தில் சொன்ன வகை வேற, இப்போ உலகத்தில் நடக்கிற வகை வேற. இப்போ உலகத்தில் நடக்கிறது ஏதோ சம்பிரதாயத்தில் சில ஸ்லோகங்களை வச்சுன்னு பண்ணுற, சாஸ்திரங்களில் அப்படி சொல்லலை. சாஸ்திரங்களில் பிரேதங்கள்லாம் ஆவாகனம் பண்ணி காயத்ரியினால் பண்ணணும். அதெல்லாம் இப்போ பண்ண தெரிஞ்சவாளே முதல்ல கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், அதை சாஸ்திரோக்தமாக பண்ணி வைக்க தெரிஞ்சவாளே கிடையாது. அப்படியே தெரிஞ்சாலும் பண்ணி வைக்க மாட்டா. ஏன்னா காயத்ரியை இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கக்கூடாது. யாவன் நார்த்தியோ அவனை தான் பண்ணி வைக்க சொல்லணும். நம்ம போய் இன்னொருத்தருக்கு பண்ண அப்படி காயத்ரியை மட்டும் இப்பயே சப்தாகத்துக்கே நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும்னா கடைசி நாளைக்கு திலோகோமம் உண்டு. அதை சாட்சிலாம் பண்ண மாட்டா. யார் சப்தாக சங்கல்பம் பண்ணிக்கிறாளோ அவள் தான் பண்ணுவாள். ஏன்னா மற்ற எல்லா வேத மந்திரங்களையும் இன்னொருத்தருக்காக நாம் பண்ணலாம், காயத்ரியை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். நம்ம அம்மா மாதிரி காயத்ரிங்கிறது. இது மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணினா அவள் கரையேறுவா. அதில் கயாசிரார்த்தம் ரொம்ப விசேஷம். எல்லாருக்கும் பண்ணலாம் கயாசிரார்த்தம். உலகத்தில் யார் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணினான் கோகர்ணன். திரும்பி கிராமத்துக்கு வந்தா இவன் கண்ணில் இவன் தம்பி படுறான் பிரேத அவஸ்தையில்.
அவள் அம்மா கண்ணில் படலை, அவள் சத்கதி அடைஞ்சுட்டா. நீயே சத்கதி அடையலையான்னு இவன் கேட்டான். அந்த வீட்டில் பிரேதங்கள்லாம் சத்தியம், பிசாசு பிரேதங்கள்லாம் சத்தியம். இன்னைக்குமே லோக ரீதியாக நிறைய நிரூபணம் ஆகின்னு இருக்கு. இந்த சம்பந்தமே சாஸ்திரங்கள் ஞானமே இல்லாத வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் இருக்கு, பார்க்குறோம் நாம அந்த விஷயத்தை. அதை விட ஒரு விசேஷம் சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் பார்த்தான்னா ஒருத்தர் 2 பேர் பிரேதம் இருப்பா பாப்பா. இங்கே பார்க்குறதே எல்லாம் பிசாஜாக இருக்கிறதுனால நமக்கு பிசாஜுக்கும் சாதாரணத்துக்குமே வித்தியாசம் தெரியாத லெவலில் எடுத்துப்ப. எல்லாம் பிசாஜாக இருக்கிறதுனால எது பிசாஜு எது சாதுன்னே புரியல, அப்படி இருக்கு. ஆனால் எல்லாம் உண்டு, சாஸ்திரங்களில் சொன்னபடி எல்லாம் உண்டு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒருத்தர் 10 நாள் முன்னாடி எங்கிட்ட பேசுறதே ஒரு பரிகாரத்துக்காக வந்தார். பெரிய கோடீஸ்வரர், அமெரிக்காவில் கம்பெனி உள்ளவர். அவர் சொல்றார், நான் எங்க போய் தங்கினாலும் அங்க இறந்தவா நடமாடுறது என் கண்ணில் தெரியறது சுவாமிங்கிறவர். சாதாரணமா உள்ளவாளுக்கு அவ தெரிய மாட்டா. என் கண்ணுக்கு எப்படி தெரியறான்னா, ஒரு ப்ரூஃப் பண்ணினார் இவர். ஒரு 10 நாள் முன்னாடி தாஜ் ஹோரமண்டல தங்கின, இப்ப சொன்னது. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் பேசி என்னோட பேர் என்னது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் கிராஸ் செக் பண்ணும்போது அவன் இறந்து 4 வருஷம் ஆறுதுங்கிறான். இவரோட பேசிட்டு இருக்கான், சகஜமா இருக்கான், பேரை சொல்றான். என்ன அறியாம என் கண்ணில் படுறா, நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்கிறார். அதுக்கு அவர் என்கிட்ட என் கண்ணில் படுறா, என்கிட்ட பேசுறாவா, சம்பந்தம் இல்லாதவாள்லாம், நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்கிறா. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். இதெல்லாம் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது நம்ம சாஸ்திரங்கள்லாம் அதை பிரேத்தம்னு சொல்கிறது. மனிதர்கள் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிகிற நாமெல்லாம். பித்திருக்கள் அப்படின்னா முக்தி அடைஞ்சவா. இந்த 2க்கு நடுப்புல மனிதனான சரீரத்தை விட்டுட்டு பித்திருக்களா மாறாம நடுநிலையில இருக்கிறவாளுக்கு பிரேதாவஸ்தைன்னு பேர். அதனாலதான் அவளுக்கு ஜலக்கரையிலையோ வீட்டிலையோ பாஷாண ஸ்தாபனம் பண்ணி கல்லு ஊனி அதில் ஆவாகனம் பண்ணி ஒவ்வொரு நாளும் திலோதிஷ்டம் எள்ளிஞ்சலம் விட்டு வாசோதகம் திலோதகம் பண்ணி 10 நாள் அந்த சரீரம் வளர்ந்த உடனே அவளுக்கு பலியெல்லாம் கொடுத்து அவளை இந்த பித்திருக்கள் ஸ்தானத்துக்கு மாற்றிட்டு ஏகாதசியெல்லாம் பண்ணி துவாதசேகன் எண்ணிக்கை அவளை ஏற்கனவே உள்ள பித்திருக்களோட இவளை சேர்க்கறது தான் அந்த சப்பிண்டீகரணம்ங்கிறது. இது ஏற்கனவே உள்ள பித்திருக்கள் ஒரு பிண்டத்தில் இருப்பா, இவா புதுசா உள்ள பித்திருக்கள் இருப்பா. இவா 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும். சேர்த்துட்டா அவ பித்திரு நிலையை அடைஞ்சிருவா. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பந்தம், அந்த ஒரு பொறுப்பு நம்மளோட முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அது பண்ணாம விட்டுட்டா அவ பிரேதமாவே இருப்பாவா. இந்த கயால பண்ணும் அது மாதிரி தான் கண்ணுக்கு தெரியறான் இந்த துந்துக்காரி. நான் உனக்கு கயாசிரார்த்தம் பண்ணினேனேன்னு இவன் சொல்றான், நீ பண்ணினாலும் நான் கரையறல அவன் சொல்றான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே அங்க உள்ள பிராமண சமூகத்துல பொதுவா சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப நுட்பமானது. பல விஷயங்கள் பல மகரிஷிகளால பேசப்பட்டிருக்கு. அதை உட்கார்ந்துன்னு விசாரிக்கணும். எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஒரே தலைவலிக்கு ஆளை பொறுத்து மருந்து கொடுக்குறார் டாக்டர். இந்த மருந்து அவளுக்கு சூட் ஆகும், இந்த மருந்து அவளுக்கு சூட் ஆகாது. ஏற்கனவே ட்ரக் அலர்ஜி இருக்கான்னு கேட்குறாரு நம்மளை. அலர்ஜி இருந்தால் அந்த மருந்தை கொடுக்கக்கூடாதுங்கிறார். இதில் ஒரு சின்ன விவகாரங்கள்லேயே இத்தனை வித்தியாசம் இருக்கிறதே. இது என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாத்திரையா என்ன? எல்லாருக்கும் ஒரே வெள்ளை கலரில் மாத்திரை கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் இந்த டிவிலெல்லாம் பார்த்தேன்னா, நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்கோ, 5 பிரதட்சணம் இப்படி பண்ணுங்கோ, 5 பிரதட்சணம் அப்படி பண்ணுங்கோ, உங்கள் கஷ்டம் நிவர்த்தி ஆகுங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சது அந்த 5 பிரதட்சணம் தான், அதுக்கு மேலே தெரியாது. 1000 பிரதட்சணம் விஷயம் இருக்குங்க, 1000 பரிகாரம் இருக்கு. ஆளை பொறுத்து இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனை அவளுக்கு, என்ன மாதிரி ஒரு கர்த்திருவத்தில் அவள் இருக்கா, என்ன அவளால் பண்ண முடியும். ஃபைனான்ஸ் ரீதியாகவும் சரி, ஞான ரீதியாகவும் சரி, சக்தி ரீதியாகவும் சரி, புத்தி ரீதியாகவும் சரி, 3 வகையாக இருக்கு அவள். சாதாரண ஏழையை போய் நீ சகசிர போஜனம் பண்ணுன்னா எங்கே போவான்? 1000 பேருக்கு சாப்பாடு போட்டால் தான் அவங்க கஷ்டம் போகும்னா என்னங்க போவான்? ஆளை பொறுத்தும் இருக்குது. சக்தி உள்ளவர்கள் தான் அந்த மாதிரி காரியங்களை பண்ண முடியும், பண்ணலாம். சாமான்யமாக அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த லெவலில் தான் அதை சொல்லி ஆகணும் நாம. இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவாளோட பேசினாதான் புரியும். அதெல்லாம் அந்த காலத்தில் சாஸ்திர விசாரம்னு சொல்லுவா, உட்காந்துன்னு பேசுவா.
பேசி பார்த்தா அந்த கயாசிரார்த்தத்துக்கு மேலே எந்த புஸ்தகத்துலேயுமே இல்லைப்பா. எல்லா புஸ்தகமும் சாஸ்திரமும் கயாசிரார்த்தத்தை தான் சொல்றது. நம்ம கிட்ட இருக்கிற சாஸ்திரம் கொஞ்சம், இன்னும் அநேக சாஸ்திரங்கள் சூரிய மண்டலத்தில் இருக்கு. நீ சூரிய பகவானை கேளுன்னு உடனே மறுநாளைக்கு சூரிய பகவானை கேட்க சூரிய பகவான் தான் சொல்றார், சப்தாகம் வாச்சகம் குரு ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாச்சகம் குரு. அவன் கயாசிரார்த்த சதேனாப்பி முக்திம் நெய்வச்ச நெய்வச்சான்பா. நீ 100 கயாசிரார்த்தம் பண்ணாலும் நான் கரையேற மாட்டேன்பான். ஏன் அப்படின்னா இவன் துர்மரணம் அடைஞ்ச தோஷம் மட்டும் அவன்கிட்ட இல்லை, ஏற்கனவே அவன் அம்மாவை கொண்ட பாவம் அவன்கிட்ட இருக்கு, மாத்திருஹத்தி பண்ண பாவம். அதனால அவனுக்கு இது பலிக்கல. அப்புறம் இந்த சப்தாகத்தை பண்ண, அந்த சப்தாகத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்னார்னு விஷயம் தெரிஞ்சதுனால 7 கணுவோட உள்ள ஒரு மூங்கலை வச்சு அந்த மூங்கல் அந்த பிரேதத்தை ஆவாகனம் பண்ணி மற்ற விவகாரங்கள்லாம் இதே மாதிரி பண்ணிவிட்டு சப்தாகம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கணு வெடிக்கும். அதுலேருந்து விடுதலை. ஏன்னா 7 வகையான ஆவரணம் நமக்கு, நம்ம ஜீவனுக்கு 7 வகையான ஆவரணம் லேயர் இருக்கு. அதை காமிக்கிறதுக்காக தான் 7 பிராகாரம் மேக்சிமம் எந்த கோவில் எடுத்தாலும். இந்த ஸ்ரீரங்கம் 7 பிராகாரம், 7 பிராகாரத்தை தாண்டி உள்ள பரமாத்மா இருக்கான்னு அர்த்தம். நம்ம உடம்பும் அப்படிதான், 7 பிராகாரத்தை தாண்டி உள்ள பகவான் இருக்கான் அப்படிங்கிறது. அந்த 7 வகையான அந்த லேயர் கிளியராக கடைசியில் வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து விஷ்ணு பார்ஷதர்கள் இந்த துந்துகாரி விஷ்ணு பார்ஷத வடிவத்தை அடைஞ்சுட்டான். அப்ப அவன் சொல்றான், நான் வந்து பிரேதாவஸ்தையிலேருந்து தான் என்னை விடுவிக்கணும்னு உங்ககிட்ட வேண்டினேன், நீ என்ன சம்சார அவஸ்தையிலேருந்தே விடுவிச்சுட்டியேன்னு. நான் மோட்சத்தை என்ன அடையிறேன் உன் கிருபையினால அப்படின்னு உடனே கோகர்ணன் கேட்குறான். எல்லாரும் தான் பாகவதம் கேட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம், பாராயணம் பண்ணியிருக்கோம், துந்துகாரியும் பண்ணியிருக்கான், அவனுக்கு மட்டும்தான் மோட்சமா எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு கேட்டா. அதுக்கு அவா சொன்னா, இவன் கேட்டா மாதிரி நீங்க கேட்கல, ஸ்ரத்தையா கேட்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்ற விஷயம். அவனுக்கு காலம் முடிஞ்சு போயிடுத்து, அவனால வந்தான், நமக்கு காலம் முடியறதேவும் நமக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது தான் விஷயம். அங்க அந்த சரித்திரம் சொல்லி பாகவதம் பண்ணணுங்கிற அந்த விதியை சொல்லி நித்தியப்படி இதில் வந்து சுகவரணம், சூதவரணம், பரீட்சித் வரணம், பூஜா வரணம், பூஜை பண்ணுறதுக்குள்ள வாழ வரணும், துவாதசாட்சரி மகாமந்திரத்துக்குள்ள படணும், நாந்தி ஸ்ரார்த்தம், வைஷ்ணவ ஸ்ரார்த்தம், 32 மகரிஷிகள், இத்தனை பேரை வச்சுன்னு பண்ணினா நான் சொல்கிற அதில் போட்டிருக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு பாருங்கோ, அந்த சிஸ்டத்தில் பண்ணினேன்னா இன்னைக்கு உள்ள பரிஸ்திதிக்கு 50 லட்சம் ரூபா. இப்ப நாம எதையுமே குறைக்கல. ஒரு கிராமத்துல 10 வீடா இருந்ததை இப்போ ஒரு வீட்டுல 10 பேர் தங்குற மத்தியில பிளாட் மாதிரி, அது மாதிரி எல்லாரையும் ஆவாகனம் பண்ணியிருக்கு. அதே பிராமணால்ட்டியே எல்லாரையும் ஆவாகனம் பண்ணியிருக்குமே தவிர அந்த அந்த காரியங்கள்ல எதையுமே குறைக்கல. நம்ம சக்திக்கு அனுசரிச்சா மாதிரி நாம பண்றோம். நான் சொன்ன மாதிரி பண்ணினவாலும் உண்டு. 32 அக்னிஹோத்திரிகளை வச்சு கொல்லங்கோடில் ஒருத்தர் பண்ணார், பரமேஸ்வரையர்னு பேர். செங்காலிபுரத்துலேருந்து 32 யாகம் பண்ணவாள் ஐஷ்ணு வந்து 8 நாள் வச்சு எல்லாம் அமக்கலமாக நடந்தது. சொர்ணதானங்கள்லாம் பண்ணி பூர்வாங்க கோதானம், உத்தராங்க கோதானம், இப்போ கோபிரதிநிதி நாரிகேலம்னு பண்ணுறோம். நாம் சாஸ்திரத்தில் எந்த இடத்துலையுமே பசுமாட்டுக்கு சமானமாக ஈடாக தேங்கான்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி பண்ணுறோம் நாம் என்ன, பொதுவாக பசுமாடை தானம் பண்ணும்போது ருத்ராய காம் அப்படின்னு இருக்கு, சிவபெருமானுக்கு தான் கொடுக்கணும் பசுமாடேன்னு இருக்கு. வாங்கிக்கிறவா பரமேஸ்வர ஸ்வரூபம்னு இருக்கு. பரமேஸ்வரன் முக்கண்ணன், இந்த தேங்காய் பரமேஸ்வரனோட ஸ்வரூபம். அதனால தான் பிள்ளையாருக்கு சதுர் உடைக்கிறது. தன் தலையை குழுன்னு சொன்னதுன்னா அதுக்கு பதிலாக தானே தேங்காயை உடைக்கிறோம். அதனால அந்த பசுமாட்டுக்கு பதிலாக இந்த தேங்காயை கொடுக்கறது அப்படிங்கிற சம்பிரதாயம் கல்யாணத்திலையும். அதனால தான் தேங்காய் பை போடுறது, வெத்தலை பாக்கு பை போடுறது. ஏன்னா தம்பதிகளுக்குள்ள ஒத்துமையாக இருக்கணும்னா சுக்கிரனோட அனுகிரகம் இருக்கணும். சுக்கிரனோட பிரீதிக்கு கோதானம் சொல்லியிருக்கு. வரவா அத்தனை பேருக்கும் கோதானம் பண்ணணுங்கிறதே அப்படி நேரம் பண்ண முடியாதுங்கிறதுனால தேங்காய் போடணும்னு. இன்னைக்கு வந்து தேங்காய் போய் மாங்காய் வந்தது, அப்புறம் புளியங்காய் வந்தது. இப்போ வந்து ரவிக்க துணியை கொடுன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக வட்டாவை கொடுக்குறேன், இதாக கொடுக்குறேன், அண்டாவை கொடுக்குறேன், குண்டாவை கொடுக்குறேன்.
எதுக்கு எதுங்கிறதே தெரியல ஜனங்களுக்கு. ரெண்டு விஷயம் அங்க, கோதானம் பண்ணணும், அம்பாளை பூஜை பண்ணணும். தாம்பத்தியார்த்த உமாம் சத்தியம்னு அம்பாளுடைய அனுகிரகத்தினாலதான் தம்பதிகள் ஒத்துமையா இருக்கணும். சுவாசினிகள் அம்பாளுடைய வடிவம், சுவாசினி அர்ச்சனை பிரீதாயி நமகான்னு. அதனால வரவ அத்தனை பேருக்கும் சோபன திரவியம் கொடுத்தோம்னா, தேங்காய், ரவிக்க துணி, மஞ்சள் இதெல்லாம் வச்சு கொடுத்தா அத்தனை சுமங்கலிகளுக்கு நாம கல்யாணத்துல கொடுத்தோம்னா அந்த குழந்தைகள் க்ஷேமமா இருப்பா. அதுக்காக சுமங்கலிகளுக்கு, புருஷாளுக்கு கோதானத்துக்கு பதிலாக தேங்காய். இதை மாற்றவே கூடாது. சாக்லேட்டை போடுறேன், ஆரஞ்சை போடுறேன், இதை போடுறேன், புதுசாக ஏதாவது ஒரு சாமானை வாங்கி கொடுக்குறேன், அதெல்லாம் என்னத்துக்கு என்னன்னே தெரியாமல் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் நாளைக்கு என்னத்துக்கு இது கொடுக்குறான்னு கேட்டால் நமக்கு தெரியணுமோ. இப்படியே மாறி போயிடுறது, வழி மாறி போயிடுறது அந்த காரியம். அப்புறம் அதோட சொரூபமே அழிஞ்சு போயிடுறது. அதான் பிரச்சனையே. பூர்வாங்க கோதானம் உத்தராங்க கோதானமும் உண்டு. பின்னாடி தசதானம் பஞ்சதானத்தில் எல்லாம் பண்ணி யதோக்தமான முறையில் சப்தாகம் அப்படிங்கிறது விசேஷமாக வைதீகமாக நடக்கிறது. இந்த சப்தாகம் பாகவதம் அப்படிங்கிற புராணம் யார் செஞ்சது, யார் சொன்னது, யார் கேட்டது அப்படின்னா நைமிஷம்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த நைமிஷம்ங்கிற க்ஷேத்திரம் லக்னோ பக்கத்தில் இருக்கு. அதில் பகவான் காடு வடிவத்தில் இருக்கா. நைமிஷே நிமிஷ க்ஷேத்ரே முனய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ரசமமாசத தயே கதாது முனய பிராதர்ஹுதஹுதாக்னய சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத் त्वया खलु पुराणानि सेतिहासानि चानघा आख्यातान्यप्यधीतानि यानि शास्त्राणि चान्युत यानि वेदविदां श्रेष्ठः भगवान् बादरायणः अन्ये च मुनयः सूत परावरविदो विदुः वेत्थत्वं सौम्य तत्सर्वं तत्त्वदस्तदनुग्रहात् ब्रूयुः स्निग्धस्य शिष्यस्य गुरवो गुह्यमप्युता तत्र तत्राञ्जसा युष्मन् भवता यद्विनिश्चितं पुंसामेकान्ततः श्रेयः तन्नः संशितुमर्हसि. அபூர்வமான ஒரு புராணம். விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்கிறதே தவிர அவ்வளோ அர்த்த புஷ்டி, அவ்வளோ விஷயங்கள். 3 இடத்துல யாகம் பண்ணினார் பிரம்மா. புஷ்கரத்தில் பண்ணினார் பகவான் தீர்த்தமாக வந்தார். நைமிசாரணத்தில் பண்ணினார் காடா வந்தார். காஞ்சிபுரத்தில் தான் பகவான் வரதராஜனாக வந்தது. அதனால தான் வரதராஜர் உடம்பு முழுக்க தீ புண்ணு மாதிரி இருக்கும். யாக குண்டத்திலேருந்து வந்தாருங்கிறதுனால ரொம்ப பேருக்கு அது என்னென்ன தெரியாது. மூஞ்சிலாம் பார்த்தேன்னா அப்படியே தீ புண்ணு மாதிரி இருக்கும், ஜுவாலை இருக்கும். யாகத்திலேருந்து வந்தார் அவர் அப்படிங்கிறதுனால. பபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மித முபாஸ்மகன்னு அப்பை தீட்சிதருடைய தியான ஸ்லோகம். அப்பை தீட்சிதர்னு ஒரு மகா பரமபக்தர். எப்படி இருக்கான் வரதராஜன்னு சொல்றார். வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம். இந்த வபா ஹோமம் முடிஞ்சு, வபா ஹோமம்னு ஒரு ஹோமம் யாகத்துல, அது முடிஞ்சா அது நெய் கலந்து இருக்கும். அது எப்படி இட்லி சாப்பிட்டு வந்தவன் முதல்ல மிளகா அப்படி மினுமினுக்குமோ, எண்ணெய் மினுமினுக்குமோ, அது மாதிரி இந்த வபையை சாப்பிட்டுட்டு வந்த பகவானுடைய வாயெல்லாம் மினுமினுக்கிறதாம். அப்படியே அந்த உதடெல்லாம் அப்படியே பளபள பளபளன்னு இருக்கான். இந்த ஸ்மெல் அப்படியே வரதாம். வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மிதம். அபூர்வமான க்ஷேத்திரம். வரதராஜன், தேவராஜன், அப்புறம்தான் ரங்கநாதன். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மகான் எங்கள் தாத்தா முதல்ல வரதராஜன் தான் சொல்லுவார், அப்புறம்தான் ரங்கராஜன். முதல் க்ஷேத்திரம் வரதராஜன் தான். விசேஷமான க்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்தில் பகவான் நேர பிரத்யக்ஷம் கொடுத்தார், தரிசனம் பண்ணினார்னு புராணம். இந்த நைமிஷங்கிற க்ஷேத்திரத்தில் ரிஷிகள்லாம் சத்ரயாகம்னு சௌனகாதி மகரிஷிகள் பண்ணுறா. 1000 வருஷம் பண்ணுறா. 1000 வருஷம் எப்படி ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியும்னா இதெல்லாம் இருந்திருக்கா. இன்னைக்கு நமக்கு நம்ப முடியலேங்கிறதுக்காக அதெல்லாம் பொய்யின்னு ஆயிடாது. எத்தனையோ விஷயங்கள் நம்ப முடியாததெல்லாம் இருந்திருக்கு. நம்ம நம்புறோம். நாம முட்டாப்பையை சொன்னால் நம்புவோம், ரிஷிகள் சொன்னால் நம்ப மாட்டோமா?
அந்த காலத்துல இருந்திருக்கா, அதுதான் விஷயம். அது மாதிரி 1000 வருஷம் பண்றதே முதல்ல யமதர்மராஜனுக்கு தான் பத்திரிக்கை. அதுல முதல்ல இன்விடேஷன் யாருக்குன்னா யமனுக்கு தான். இன்னென்ன பேர் இதுல கலந்துக்கிறோம், இவா ஃபைல நீ தொடக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த 1000 வருஷம் அதுல யார் கலந்துட்டாலும் எல்லாருமே எஜமானன். சர்வே எஜமானஹா சர்வே ரித்விஜாகான்னு சத்ரயாகத்துக்குள்ள விசேஷம். அங்க நான் தான் ஓனர்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அந்த யாகத்துல நான் தான் சங்கல்பம் பண்ணி நான் தான் எஜமானன்னு கிடையாது. அதனாலதான் தமிழ்நாட்டில் சாப்பிட்ற இடத்துக்கு சத்திரம்னு பேர். சத்திரத்துல சாப்பாடும் பல்லணும். சத்திரத்துல சாப்பிட்றவா எல்லாருமே எஜமானான்னு அர்த்தம். இங்க சாப்பாடு போடுறவன் தான் ஓனர்னு கிடையாதுன்னு அர்த்தம். அங்க எந்த பேரை எங்க கொண்டு வச்சிருக்கா பாரு. சத்திரம்ங்கிற யாகத்துக்குள்ள பேர் அது. அதை பண்ணும்போது அந்த கேப் உள்ள டயங்கள்லாம் விராம காலம்னு பேரு. அந்த சமயத்துல பகவத்குணத்தை சொல்லுவாள், கேட்பாள். சூதர்னு ஒரு மகான் நிறைய புராணங்களை சொல்றார். ஒரு நாளைக்கு அவர் வரும்போது ஏற்கனவே முதல் நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை முடிச்சிருக்கார். இன்னைக்கு புது சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும். அவர்கிட்ட கேட்கிறா, ஷட் பிரஷ்னா முனிபி கிருதாகா அப்படின்னு 6 கேள்வி கேட்கிறா. நிறைய புராணங்கள், தொயாகலு புராணானி சேத்திஹாசானி சானகா, நிறைய புராணங்கள் சொல்லியிருக்க, இதிகாசங்கள் சொல்லியிருக்க. காரணம் என்னன்னா, வியாசரோட சிஷ்யன் நீ, வியாசரோட பிரிய சிஷ்யன் நீ. சிஷ்யன்லயே பிரிய சிஷ்யன் உண்டு. பிரியமான சிஷ்யனுக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யம் அப்யுதா. ஸ்னிக்தனா உள்ள சிஷ்யன் இருக்கான் பாருங்க, அப்படியே உருகி குரு பக்தியோட இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார் குரு. அப்படியே அது மாதிரி உனக்கு வியாசர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். எல்லாம் உனக்கு தெரியும். எங்களுக்கு 6 சந்தேகம், நிச்சயம் 6 கேள்வி கொஸ்டின். நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது எது? சகல சாஸ்திர சாரம் இது. பகவான் கிருஷ்ணாவதாரம் என்னத்துக்கு பண்ணினா, மற்ற அவதாரங்கள் என்னத்துக்கு பண்ணினா, கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் எந்த தர்மத்தை ஸ்தாபிச்சார், கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவானால ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் இப்ப எங்க இருக்கு? இந்த 6 கேள்வி. இந்த 6 கேள்விக்கு பதிலாக தான் பாகவதம் அமையர். மேல சுகாச்சாரிய சூதர் சொன்னாருங்கிறது நாளை தினம்.